காகம் தலையில் தட்டிவிட்டது அப்படின்னா அதையும் சனீஸ்வரனையும் தொடர்பு படுத்துவதை முதல்ல நிறுத்திடணும். அந்த காகத்துக்கும் சனீஸ்வரனுக்குமான தொடர்பை விட காகத்துக்கும் முன்னோர்களுக்குமான தொடர்பு தான் மிக அதிகம். நம்முடைய முன்னோர்களை நாம் கும்பிட மறந்திருந்தாலோ அல்லது யாரையாவது நாம இந்த திதி கொடுக்கிறத விட்டிருந்தாலோ அவர்கள் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக இந்த காகத்தின் ரூபத்தில் வரலாம். முதல் விஷயம் அதை யோசிச்சு பாருங்க. யாரை மறந்துட்டோம், யாருக்கு நாம திதி கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு அதை செய்யணும். அப்படி இல்லையா, இந்த காகங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலே யூகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை உண்டு. அது எது மாதிரி அப்படின்னா, இயற்கை உபாதைகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது அதை மனிதர்களை விட பறவைகள் விலங்கினங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும். சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா எந்த பறவைகளும் மாட்டிக்கொள்ளலை. ஏன்னா இந்த பறவைகள்லாம் முன்கூட்டியே அதை அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து விட்டது. பறவைகளுக்கு முன்கூட்டியே யூகிக்கின்ற தன்மை உண்டு. அந்த வகையில் நமக்கு ஏதாவது பின்னாடி ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நம்மை தாண்டுகிற போது அந்த காகத்துக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது நம்முடைய தலையை தட்டி நம்மை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லுது அப்படிங்கிற காரணமாகவும் நாம அதை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நாம நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். கோவில்ல விளக்கு ஏத்துறதுன்னா எள்ளு விளக்கு நவகிரகத்துக்கு நாம ஏத்தி சனீஸ்வர பகவானை அங்க போய் ஒரு வழிபாடு பண்ணலாம். காகத்துக்கு நாம அன்றாட உணவு வைக்கலாம். முன்னோர்களை மறந்த நாள் அடுத்து எந்த அமாவாசை வருதோ, நம்ம தலையில தட்டிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து வர்ற அமாவாசை எப்பவோ அப்ப இலை போட்டு முன்னோர்களுக்கு நாம முழு படையல் போட்டு அவர்களை திருப்திகரமாக வழிபட்டு மகிழலாம். இது ஒண்ணு. இதுக்கு அப்புறமா ஊனமுற்றோருக்கு நாம உதவி செய்து மகிழலாம். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அதனால் பயப்படாமல் தைரியமாக இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டு காக்கா தலையில் தட்டிருச்சுன்னா கொஞ்சம் வெளியில் போகும்போதும் வீட்டில் இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்களை ஜாக்கிரதையாக செய்து மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை பெற்று மகிழ